இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 10 கொரியன் படங்கள். இதுல ஆக்ஷனு, வெறித்தனமான ட்விஸ்ட் இருக்கிற படம், உங்களை கண் கலங்க வைக்கிற ஒரு கொரியன் படம், வேற லெவல் லவ் படம், எல்லா ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி ஒரு 10 படத்தை எடுத்திருக்கிறேன். சோ தமிழ் டப்பிங்க்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது தமிழ் டப்பிங் கிடையாது. இந்த 10 படங்கள்ல நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன்பா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, அடுத்து நான் போய் பாத்துறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் டேய் ஐசாத டெவில் ஓல்டு பாய் இல்லாத பெஸ்ட் படங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தமிழ் டப்பிங்ல ஆட் பண்ணிட்டேன். சோ அதுல சொல்லாத ஒரு 10 படத்தை தான் இதுல நான் வீடியோ போடுறேன். சோ இந்த 10 படங்கள்ல இதெல்லாம் இன்னும் பார்க்கல, இதெல்லாம் பார்த்துட்டேன்ற அந்த லிஸ்ட்டை நீங்க டிக் மார்க் போட்டுக்கிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 10வது படம் பி டெவில்டு. இது லேடி அசுரன் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆன ஒரு படம். சோ இதுல கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு ஒரு 1 hour வரைக்கும் ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா இழுக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா கடைசி அரை மணி நேரம் இது எல்லாத்தையும் மறக்க வைக்கிற அளவுக்கு சும்மா வெறித்தனமான ஆக்ஷன் சீனை வச்சு இந்த அசுரன் படத்துல வா அசுராவான்னு கத்தி எடுத்துன்னு போய் விட்டுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவானுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அவ இடத்துக்கு போறா. அவ தனியா ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. சோ அவ வெக்கேஷனுக்காக இந்த இடத்துக்கு வர அங்க பாத்தீங்கன்னா இவளுக்கு நம்ம ஃப்ரெண்டு படிச்சு அங்க நல்ல வேலையில இருக்கா, அதே மாதிரி என் பொண்ணையும் அவன் கூட அனுப்பி விட்டோம்னா அவ கொஞ்சம் படிக்க வச்சு அவளை பாத்துப்பா, இங்க இருந்தா வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு அவ பொண்ணு எப்படியாச்சும் நீ கூட்டு பொண்ணு ஹீரோயின் கிட்ட கேட்க இவங்க ஒரு பிளானா போட்டு வைக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். சோ ஃபர்ஸ்ட் 1 hour ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா அந்த கேரக்டர்ஸோட செட் ஆயிட்டீங்கன்னா கடைசி அரை மணி நேரம் வெறித்தனமா ஆக்கி விட்டுருவானுங்க. சோ இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. 9வது இடத்துல உங்களுக்கு கண் கலங்குற மாதிரியான ஒரு படம் வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. மிராக்கிள் இன் செல் நம்பர் 7. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு வக்கீல் நான் ஒரு கேஸை ரீஓபன் பண்றேன், இதுல நீங்க குற்றவாளின்னு சொன்னவர் குற்றவாளியே கிடையாது, அவர் நல்லவர், அந்த குற்றத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்ல, அவருக்கு நியாயம் கிடைச்சாகணுமேனு அந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்கக்கூடாத ஒரு கொடுமை நடந்து அதுல அவ இறந்துட்டா, அந்த கேஸ்ல இவன் தான் குற்றவாளின்னு பிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. அது நீங்க சரியா விசாரிக்கலன்னு அந்த கேஸை ரீஓபன் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படம். இல்ல ஹீரோ கிட்டத்தட்ட நம்ம தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரி ரொம்ப அப்பாவியா அந்த மாதிரிதான் இருப்பா. அப்படி அவருக்கு இப்படி ஒரு தண்டனையான்ற மாதிரியே ஷாக்காவும், அதுக்கப்புறம் அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்க காட்டுற விதங்கள் எல்லாமே கடைசியில உங்களை கண் கலங்க வச்சிரும். அடுத்து 8வது இடத்துல அலாங் வித் த கார்ஸ். இது 2 பார்ட் இருக்குது. பார்ட் 2ல நம்ம டான்லி வேற வருவா. அப்படி சோ பார்ட் 1ஓட கதை என்னன்னா, இது ஃபேண்டசி உலகம். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஓப்பனிங்கே ஒரு தீ விபத்துல ஒரு குழந்தையை காப்பாத்தத்துல இறந்துருவாரு. அடுத்து அவர் மறுபிறவி வாங்கணும்னா 7 கடவுள்களை போய் மீட் பண்ணணும். அந்த 7 கடவுள்களும் டேய் நீ ஏதாவது தப்பு பண்ணியா, நீ நல்லா வந்தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிருந்தாருன்னா நம்ம கருட புராணத்துல தண்டிக்கிற மாதிரி அவரை போட்டு வறுத்திருப்பாங்க. விதவிதமான தண்டனை 7 கடவுள்களும் வச்சிருப்பாங்க. சோ இந்த 7 கடவுள்கிட்டையும் நல்லவன் 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 எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணி இவர் மறுபிறவி வாங்கினாரா இல்லையா, அது நடுவில் என்னென்னலாம் போராட்டங்கள் நடக்குதுன்றதுதான் இந்த படம். செம்மையான படம். பார்ட் 2மே செம்மையா இருக்கும். சோ 2 பார்ட்டுமே இதை ட்ரை பண்ணுங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. அடுத்து 7வது ஹாட் டே அப்படிங்கிற படம். இது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்காகவே இந்த ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள பாக்கிறதுக்கு நம்மளால கார்ல வந்துகிட்டு இருக்க அந்த சமயம் ஒருத்தனை தெரியாதனமா மோதி போடுறாரு. ஐயோ நாம ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தனை கொண்டுட்டோமேன்னு அவனை கார் டிக்கில ஏத்திக்கிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்க போயிட்டு இருக்கிற. அப்படி அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதுதான் இந்த படம். சோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வேணும்ன்றவங்க இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த படம் ஆல் டைம் என்னோட ஃபேவரட். சோ ஏகப்பட்ட ட்விஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லோவா ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்களா. சோ தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. 6வது இடத்துல ஃபர்காட்டன்ற படம். இப்போதான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படமா சொன்னோம்னா இதுவும் அதுக்கு சலிக்காத ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படம் தான். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவோட அண்ணனை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்துறாரு. ஒரு 19 நாள் கழிச்சு அவர் திரும்பி வீட்டுக்கு வர அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இல்லையே நம்ம அண்ணன் மாதிரியே இது இல்லையே, ஏய் இது வேற யாரோ மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு டவுட் வருது. ஏன்னா நடந்துக்கிற விஷயம் எல்லாமே வினோதமாவே இருக்குதா. இவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த 19 நாள் என்ன நடந்துச்சுன்றதான் அவனுக்கு தெரியலன்றான். அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் சரியில்லையேன்னு இவர் மேல சந்தேகப்பட அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். இதுல ட்விஸ்ட் உடையிற இடம் ஒண்ணு இருக்கும். ஓப்பனிங்ல சொன்ன சில விஷயங்கள்லாம் அப்ப புரியாது, அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் உடையும் போது புரியும் போது வேற லெவலா இருக்கும். அடுத்து 5வது இடத்துல தி ஹேண்ட்மெய்டன். இது ஓல்டு பாய் டைரக்டர் எடுத்த சம்பவம். அப்ப அந்த ஓல்டு பாய் படமே எப்படிப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். சோ அவரோட ஒரு சம்பவம்ன்றதுனால இதுல ஏகப்பட்ட அந்த 18+ காட்சிகள்லாம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா ட்விஸ்டுமே குறையாம 3 பார்ட்டா இதை பிரிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வரையும் நீங்க ஒரு கதையை பார்க்கும்போது ஒரே படம் தான், அதுக்குள்ள 3 பாகங்களா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இல்ல இதை அழிச்சிருங்க 2வது ட்விஸ்ட், இதை 2த்துமே அழிச்சிருங்கடா இப்ப கொடுக்கணும் பண்றா 3வது ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு 3 கதையா டோட்டலா நம்மளை மாத்தி விட்டுரும். சோ ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னாக்க, ஒரு பணக்கார பொண்ணு அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும், அவளை நம்ம லவ் பண்ண வச்சிடணும்னு
ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு பொண்ணை அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இவன் அனுப்பி, இங்க பாரு அவகிட்ட என்ன பத்தி நல்ல விதமா சொல்லி அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு வேலைக்காரியை நம்மால உள்ள கூட்டிட்டு வரா அப்படி. சோ அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். சோ கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். நான் பி டெவில்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் 2 படத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்லோன்ற விஷயத்த சொல்றேன். மத்த எந்த படமும் ஸ்லோவா ஃபீல் ஆகாது. சோ இந்த 2 படம், பி டெவில்டு படமும் அப்புறம் இந்த ஹேண்ட்மேடன் படம், இந்த 2 மட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். டேய் எதை நோக்கிரா படம் போகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த ட்விஸ்ட் அடையிற இடம், ஆஹா இதுக்கு மேல எனக்கு தெம்பு வந்துருச்சு, நான் அடுத்த ட்விஸ்டுக்காக தயாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஸ்லோவா படம் எல்லாத்தையும் மறந்துட்டு சுறுசுறுப்பா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 4வது இடத்துல எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான லவ் படம். இதுக்கப்புறம் நிறைய லவ் படம் வந்திருக்கலாம், எனக்கு இந்த படம் செம்ம ஃபேவரட், பி வித் யூ அப்படிங்கிற படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுலயும் நம்ம ஆளுங்க ஃபேண்டசி எல்லாம் கலந்து ஒரு மாதிரி வேற லெவலா ஆக்கி விட்டுருப்பானுங்க. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து இறந்துருப்பாங்க. அதாவது ஹீரோ கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஹீரோயின் இறந்துட்டாங்க. சோ ஒய்ஃப் இறந்து செத்து போய் 1 வருஷம் கழிச்சு அந்த ஒய்ஃபே திரும்பியும் வருவாங்க. டேய் ஏன்டா செத்து போச்சு அதே எப்படா திரும்ப வந்தான்னு நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஆனா ஹீரோவோட பையனுக்கு நம்ம அம்மா திரும்பி வந்துட்டாங்க, ஆனா பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு அந்த குட்டி பையனுக்கு அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்களேன்ற சந்தோஷம். இவருக்கு செம்ம ஷாக்கு. நீ எப்படி திரும்பி வந்து என்னடி நடக்குதுங்க, மாயாஜாலம் ஏதாவது நடக்குதான்ற மாதிரி அவர் ஷாக்கிங்லேயே இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் ஆச்சு, இவங்க எப்படி திரும்பி வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி செம்ம லவ்வோட கூடவே கொஞ்சம் ட்விஸ்டோட கடைசியில அப்படியே வேற மாதிரி ஆக்கி விட்டு, இதுல எனக்கு செம்ம ஃபேவரட் ஆனது அந்த குட்டி பையன் ஸ்கூல்ல கொடுக்குற ஒரு ஸ்பீச். அது சத்தியமா உங்களை கண் கலங்க வச்சிரும். ஏன்னா அந்த குட்டி பையன் கிட்ட இருந்து அப்படி ஒரு சீனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த குட்டி பையன் ஸ்பீச் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட். 3வது இடத்துல தி சேசர். அதாவது இதுல நம்ம ஹீரோ வந்து நல்லவன்லாம் கிடையாது, அவரே கொஞ்சம் லஞ்சம்லாம் வாங்கி இந்த போலீஸ் வேலையில இருந்து வெளியே வந்தவர் தான். அவர் இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, இந்த பொண்ணுங்களெல்லாம் கஸ்டமர்களுக்கு சப்ளை பண்ற அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அவர் அனுப்புற பொண்ணுங்க சில பேர் காணாம போயிடுறாங்க. என்னாச்சு, நம்ம நம்பிதான் இந்த பொண்ணுங்க வந்திருக்குது, நம்ம கஸ்டமர் கிட்ட அனுப்புறோம், காசை வாங்குறோம், அவங்களுக்கும் ஷேரிங்க கொடுக்குறோம், ஆனா இந்த பொண்ணுங்க எங்க காணாம போகுது, யார் இந்த வேலையை பாக்குறா, அப்படி எவன் இந்த வேலையை பாக்குறான்னு சொல்லி கண்டுபிடிக்க ஒரு பொண்ணு அனுப்பும் போது, இங்க பாரு இப்ப நீ போறவங்க கிட்ட நீ சேஃபா தான் இருக்கியா, அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னா எனக்கு எப்படியாச்சும் தெரியப்படுத்து அப்படின்னு ஒரு பிளானோட அந்த பொண்ணை அனுப்புறா அப்படி. சோ அதுக்கப்புறம் வில்லனோட மோட்டிவ் என்ன, வில்லன் ஏன் இந்த வேலையை பாக்குறான்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். சோ இந்த படமும் வெறித்தனமான படம், ட்ரை பண்ணுங்க. அடுத்து 2வது இடத்துல எனக்கு அந்த லவ் படம்னா பி வித் யூ எப்படி செம்ம ஃபேவரட்டோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம், அப்புறம் தலைவன் டான்லிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க காரணமான ஒரு படம்னா அது இந்த படம் தான். தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில். இந்த படம் தான் தலைவன் டான்லியோடைய பக்தனா மாறத்துக்கான காரணமான ஒரு படம். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து வண்டியை முற்றா மாதிரியே முட்டி வெளியே வர ஒருத்தரையா கொன்னுகிட்டு இருக்கான். சோ சடமாரியா கொன்னுகிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம கேங்ஸ்டரான நம்ம டான்லி அவரும் கார்ல போயிட்டு இருக்க, அவரை வழிமறிச்சு அவர் காரை முட்டிட்டு அவர் இறங்கி வரும்போது அவரை போட்டு தள்ள பாத்துருக்கான். கேங்ஸ்டர் மேலே கையை வச்சானான்னு எல்லாருமே இந்த சீரியல் கில்லரை வெறி கொண்டு தேடுறாங்க. போலீஸ் இந்த பக்கம் எங்க அவன் சீரியல் கில்லருங்கன்னு யார் சொல்லி அவன் கேட்கல. சோ இப்ப கேங்ஸ்டர் மேலே கை வச்சதுனால இப்ப கேங்ஸ்டரும் போலீஸும் சேர்ந்து அந்த டெவில, அந்த சைக்கோ கொலகாரனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். சில படங்கள்லாம் கிளைமேக்ஸ் இப்படி முடிஞ்சா ஆஹா இப்படி இருந்தாதாங்க மனசு திருப்தியா இருக்கும்னு ஃபீல் ஆகும்ல, அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான கிளைமேக்ஸ் இந்த படத்தோட எண்டிங்ல இருக்கும். சோ அதை பார்க்கும்போது ஆஹா இப்பதான் திருப்தியா இருக்குன்ற ஃபீலும் உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ்ல கிடைக்கும். இதுக்கப்புறம் எத்தனை கொரியன் படங்கள் நான் பார்த்தாலும் இந்த படம் தான் நம்பர் 1ல வைப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நடக்கிற கொடுமையை ஒரு படம் எடுத்தா இந்த படம் அளவுக்கு சத்தியமா வராது. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நடக்கிற கொடுமையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பானுங்க. சைலன்ஸ்டுங்கிற கொரியன் படம், இது நெட்ஃபிளிக்ஸ்லயே இருக்குது. சோ இந்த படத்தோட கதை அதான் சொல்லிட்டேன், குழந்தைகள் நடக்கிற கொடுமையை நம்ம டீச்சர் வந்து புதுசா அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பாரு. அவர் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து என்னது இந்த குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதா, ஏன்டா இப்படி பண்றானுங்கன்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்க போராடுவா. அப்படி இதுல டார்ச்சர் பண்ற கேரக்டரா வில்லன் கேரக்டரா ஒருத்தன் வருவான், அவனை பார்த்தாலே நமக்கே பயம் வரும். டே குழந்தைங்க நிலமெல்லாம் இவங்கிட்ட மாட்டினா என்னடா ஆகுன்ற மாதிரி, அந்த குழந்தைங்களை இப்படிதான் நடிக்க வச்சாங்கன்ற மாதிரி. டேய் சத்தியமா இந்த படம் பார்த்து உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அண்ட் முக்கியமா ஒரு படம் வந்து ரியல் லைஃப்ல என்னடா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னா, இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூலை மூடவும் செஞ்சிருக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்டே சட்டத்தை போட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும்னு ஒரு சட்டத்தையே உருவாக்குறதுக்கு இந்த ஒரு படம் காரணமா அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான படம்.
இந்த சைலன்ஸ்ங்கிற படம். ஸோ இந்த சொன்ன 10 படங்கள்ல எது எதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னா சைலன்ஸ்ங்கிற படம் இருக்குது, அலாங் வித் த காட்ஸ் இருக்குது, ஃபர்காட்ன்ற படம் இருக்குது. மற்ற படங்கள்லாம் எங்க இருக்கும் என்று தங்களுக்கு தெரியும். ஸோ அதுல இந்த படங்கள்லாம் பார்த்து விட்டுருங்க. அண்ட் இந்த 10 படங்கள்ல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இன்னும் பேலன்ஸ் இருக்கு எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் படங்கள் நீங்க இருந்ததுன்னா அதை நம்ம பார்ட் 2ல போடுவோம். ஸோ அந்த படங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் பார்த்துட்டு அதை பார்ட் 2ல பார்ப்போம். அடுத்து நம்ம ஹிந்தி தமிழ் டப்பிங் போடலாமா, இல்ல வந்து த்ரில்லர், டைம் டிராவல், இல்ல அந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் சர்வைவல் மூவிஸ், எந்த டைப்ல படங்கள் போடலாம், இல்ல இந்த ஹீரோவோட பெஸ்டான படங்கள், சோ அந்த மாதிரி நீங்க நினைக்கிற அந்த டாபிக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதை பத்தி இன்னும் டீடைலா போடுவோம். இந்த 10 படங்கள்ல த ஹேண்ட்மெய்டன் அப்புறம் பி டெவில்டு இது மட்டும் தான் கொஞ்சம் செட் ஆகாது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். சோ அந்த 2 தவிர்த்து மத்த 8மே உங்களுக்கு கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா போகிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சோ அந்த 2 படம் மட்டும் ட்ரையும் பண்ணுங்க, அது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்க. சோ வேற படங்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பை.